நிச்சயமாக பிரவீன்குமார். நேற்று இரவு பார்த்து போனால் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் பரவலாக இடிமின்னலுடன் கனமழை பெய்தது. தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது பூந்தமல்லி அறிஞர் அண்ணா அரசு பள்ளி வளாகம். இதன் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து குளம் போல் தேங்கி நிற்கும் மழைநீரால் தற்போது மாணவ மாணவிகள் ரொம்ப சிரமப்பட்டு பள்ளிக்கு செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. நேற்று இரவு முதல் இடிமின்னலுடன் பலத்த காற்றுடன் பூந்தமல்லி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த கனமழை, அதாவது தமிழகத்திலே அதிகபட்சமாக பூந்தமல்லியில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்நிலையில் பார்த்தோம்னால் பூந்தமல்லி அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தேங்கியுள்ள மழைநீரில் மாணவர்கள் நடந்து செல்லும் காட்சியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குளம் போல் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் தரப்பிலும் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் ஒவ்வொரு முறை மழை பெய்யும் போதும் இப்பள்ளி வளாகம் முழுவதும் குளம் போல் தேங்கி நிற்பது மாணவர்களை முகம் சுழிக்க வைத்துள்ளது. உடனடியாக திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகமும் திருவள்ளூர் பள்ளிக்கல்வித்துறை நிர்வாகமும் மற்றும் நகராட்சி நிர்வாகம் பூந்தமல்லி நகராட்சி நிர்வாகமும் இது போன்ற குளம் போல் நின்றுள்ள நீரை அகற்றி மாணவர்கள் நடந்து செல்வதற்கு சிறந்த முறையில் பள்ளி வளாகத்தை தூய்மைப்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. அதே போன்று திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் ஏதேனும் இது போன்ற நிலை ஏற்பட்டிருந்தால் அதை உடனடியாக அகற்றி மாணவர்கள் செல்லக்கூடிய வழிகளை சிறந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. அதே போன்று நோய் தொற்று ஏற்படாத வண்ணம் தயார் செய்து தர வேண்டும் என பெற்றோர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. பிரவீன்குமார்.